நிறைய பேர் வந்து வெயிஸ்ட் லென்த் வந்து நம்ம அதிகமா வச்சுட்டு நமக்கு வயிறு பகுதி பெருசா இருந்தா இந்த கடைசி ஹூக் வந்து நம்மளால போட முடியல அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இப்ப இந்த போர்ஷன் வந்து நமக்கு ஹூக் வந்து போட முடியல, அதாவது உடம்புல எல்லா இதுவுமே கரெக்டா இருக்கு, கடைசியா 2 ஹூக் மட்டும் போட முடியல அப்படிங்கும்போது நம்ம அவங்களுக்கு இந்த சைட்ல வந்து அந்த சுற்றளவு வந்து நம்ம அதிகப்படுத்தணும். ஏன்னா இப்ப இடுப்பு நீங்க வந்து எந்த இடத்துல பிளவுஸ் முடியுதோ அந்த இடத்துலதான் நீங்க சுற்றளவு எடுக்கணும். நீங்க பாட்டுக்கு ஒரு பேக் லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பஸ்ட்டுக்கு கீழே சுற்றளவு எடுத்துட்டு நீங்க வயிற்றுக்கு கீழே வரைக்கும் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அதனாலதான் ஓவர் லென்த் வச்சீங்கன்னா அது சுருண்டுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்துட்டு எவ்வளவு இறக்கம் நீங்க வைக்கிறீங்களோ அந்த இறக்கம் முடியற இடத்துல நீங்க சுற்றளவு எடுத்து 1/4 வச்சீங்க அப்படின்னாதான் அவங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் ஹூக் வந்து போட முடியும். இல்லாட்டினா கண்டிப்பா போட முடியாது. அதே மாதிரி அந்த அந்த வயிறு வர இடத்துல இப்படிதான் நீங்க வந்து சைட்ல வந்து ஸ்டிச் கொடுக்கணும். இல்லாட்டினா இந்த இடம் உங்களுக்கு ஓவரா லூஸ் ஆயிரும். இந்த இடம் வந்து அதிகமாகவும் இங்க வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இங்க எப்பவும் போல நார்மலாவும் நம்ம பிடிக்கணும். அப்போ உடம்பு வந்து கரெக்டான ஷேப்ல சைடெல்லாம் சுருக்கம் இல்லாம நீட்டா இருக்கணும் அப்படின்னா எந்த உயரம் எடுக்கிறீங்களோ அந்த உயரத்துலதான் நம்ம சுற்றளவு எடுக்கணும். அப்ப அதுக்கான நீங்க வந்து லூஸ் கொடுக்கணும். சப்போஸ் அப்படி பண்ணியும் உங்களால அது முடியல அப்படின்னா நீங்க இந்த ஃப்ரண்ட்ல வர இந்த அளவை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். நெக்ல வந்து கிராஸா கட் போட்டுக்கோங்க. இங்க வர பகுதிக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சோ இது எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி யோக் வச்சு நீங்க தைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கிற ஹூக் அவங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வந்து ரொம்ப அந்த மாதிரி முடியல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் இதை பண்ணீங்கன்னா போதும். மற்றபடி இங்க எப்பவுமே நமக்கு செஸ்ட் ரவுண்டு கரெக்டா தான் இருக்கணும். இங்க கீழே வர பகுதிக்கு மட்டும் லைட்டா கிராஸ் கொடுத்து யோக்கை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அப்போ வந்து அந்த ஹூக் போடுறது ஈஸியா இருக்கும். மேக்சிமம் இந்த நார்மலான அந்த சுற்றளவு முறையை ஃபாலோ பண்ணுங்க. அதையும் மீறி அது கொஞ்சம் அப்நார்மலா எங்களுக்கு போடவே முடியல அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் லென்த் அதிகப்படுத்தி அதுக்கு மேல நீங்க அந்த சுற்றளவை விட இன்னும் கொஞ்சம் இப்போ 28 எடுக்கிறீங்க, நார்மலா 28 வருது அப்படின்னா ஒரு 29 வச்சு நீங்க அளவு சுற்றளவு ஸ்டிச்சஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஃப்ரீயா இருக்கும். அதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ணி கட் பண்றோம் அப்படின்னா அதனுடைய அடிக்கை எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் புரியாமையே இருக்கு. அடிக்கை அளவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அளவு தான். ஏன்னா நம்ம ஒரு பிளவுஸ் போடும்போது மெயினான ஷோல்டர் ஃபால் வராம இருக்கணும் அப்படின்னா அந்த அடிக்கையினுடைய அளவு நமக்கு ஃபிட்டா இருக்கணும். அப்ப அடிக்கை வந்து நமக்கு நார்மலா இங்க எந்த இடத்துல நமக்கு முடியுதோ அதுதான் அடிக்கை. அதுக்கு கீழே நம்ம கொடுக்குற லென்த் வந்து அதிகமா கொடுத்தாதான் கை வந்து லென்த் வரும். அதுக்கு அடிக்கை அளவு வரைக்கும் நம்ம எவ்வளவு வச்சாலும் அதுக்கு வந்து லென்த்ல வந்து சேராது. அது வந்து நம்மளுடைய அண்டர்ஆர்மோட முடிஞ்சு போயிடும். இப்ப நம்ம ஒரு ஆர்ம்ஹோல் இப்படி மார்க் பண்றோம். இப்ப இதுல வந்து 4.5 இன்ச்சு வருது அல்லது 5 இன்ச்சே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும் போதும் இங்க என்ன அளவு இருக்கோ அந்த அளவு தான் நம்ம இங்க வைக்கணும். அப்பதான் நம்ம இதுல வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது இந்த போர்ஷன் வந்து இதுல சீட்டிங் ஆகும். அதாவது இப்படிதான் கை வரும். அப்ப இந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த இடம் கரெக்டா வந்து சீட்டிங் ஆகணும். அப்ப இந்த உயரம் தான் நம்ம இங்க கொடுக்குற இந்த கேப்பினுடைய அளவு. அப்ப அது நம்ம வந்து கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னா தான். இப்ப இங்க 5 வருது அப்படின்னா கொஞ்சம் பெரிய உடம்புக்கெல்லாம் இங்க 5 இன்ச்சு வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க 5 இன்ச்சு கொடுத்தாதான் அவங்க போடும்போது அது கரெக்டா இருக்கும். நம்ம பாட்டுக்கு 3.5 4 அப்படின்னு கொடுத்தோம்னா கையோட சேர்ந்து ஷோல்டரும் கீழே இறங்கிதான் வரும். பிளவுஸ் ரொம்ப டைட்டா இருக்கவங்களுக்கு அது ஓகேவாயிரும், எப்படினாலும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு. ஆனா நம்ம கொஞ்சம் லூஸா போடுறோம், கன்வீனியன்ட்டுக்காக போடுறோம் அப்படிங்கும்போது ஷோல்டர் ஃபால் வந்துட்டே இருக்கும். நெக்கு வந்து டைட்டா இருக்காது. நெக்கு வந்து நமக்கு டைட்டா இருந்தா மட்டும்தான் அந்த ஆம்ஹோல் இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நமக்கு நெக்குமே கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அப்போ உங்களுடைய அடிக்கை அளவு எவ்வளவு வருதோ அந்த அளவு நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்லீவ்ல வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம 3.5 எல்லாத்துக்கும் வைக்கிறோம், 2.5 எல்லாத்துக்கும் வைக்கிறோம், அது வந்து சரியா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு டவுட்ஸாவே இருந்துட்டு இருக்கும். நீங்க கான்பிடண்டா இருங்க. இங்க என்ன அளவு நீங்க வைக்கிறீங்களோ, அப்ப இது எதை டிபெண்ட் பண்ணி வருது இந்த அளவு அப்படின்னா நீங்க வைக்கிற ஷோல்டர்னுடைய அளவு தான். ஷோல்டருக்கு ஏகப்பட்ட கால்குலேஷன், ஏகப்பட்ட மெத்தடு எல்லாமே இருக்கு. நம்ம வந்து ஒரு ஷோல்டர் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து சும்மா எடுத்து மார்க் பண்றோம் அப்படிங்கிறது கிடையாது.
பாடியில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஷோல்டர் அளவை கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க, பேக் நெக்குக்கு தகுந்த மாதிரி. அப்போ அதை கரெக்டாக வச்சுட்டு இங்கே நீங்கள் ஆம் போட்டீங்க அப்படின்னா தான் இந்த அளவும் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்போ டெய்லரிங்கில் நீங்கள் முதல்ல கவனமாக பார்க்கறது சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு சிலர் வந்து ஷோல்டர் மொத்த அளவு எடுத்துட்டு அதில் 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு அதை வந்து 1/2 அப்படின்னு ஷோல்டர் வைப்பாங்க. ஒரு சிலர் 2ஆ பிரித்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டு வைப்பாங்க. இப்போ நம்ம போடுற மெத்தட் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டை 8ஆ பிரித்து ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்துறோம். அதுவும் தாண்டி லோ நெக் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம 1/2 ஷோல்டர் எடுத்துட்டு 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச் அப்படிங்கிற ஒரு விகிதத்துல நம்ம வந்து அதை வந்து குறைச்சிட்டே வரோம். அந்த மாதிரி ஷோல்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கழுத்தினுடைய அகலத்தை கால்குலேட் பண்ணிக்குவாங்க. அதாவது செஸ்ட் ரவுண்டை 12ஆ பிரிச்சு கழுத்தினுடைய அகலத்தை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் நமக்கு எவ்வளோ வித்து வேணும் அப்படிங்கிறத வச்சு ஒரு சிலர் வந்து ஆம்ஹோல் மார்க் பண்ணுவாங்க, ஷோல்டர் மார்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விதத்திலையும் பல பேர் அதை வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க தான். எது உங்களுக்கு கரெக்டா இருக்கு, ஏன்னா எல்லாமே கரெக்டான விஷயம்தான். இதுல எதுவுமே நான் சொன்னது எதுவுமே இது தப்பு அது தப்பு அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன், அவங்களுடைய மெத்தட் படி அவங்கவுங்க போடுற ஒரு கால்குலேஷன் தான். அதுல எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஷோல்டர் அளவை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஷோல்டர் ஆம்ஹோல் அப்படிங்கிறது அட்ஜஸ்டபிள் தான். நீங்க வந்து 1/2 ஷோல்டர் வைக்கிற இடத்துல ஷோல்டர் அதிகமா வைப்பீங்க, க்ளோஸ் நெக் வைக்கிற இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி வைப்பீங்க, டீப் நெக் வைக்கிற இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி வைப்பீங்க. அதே மாதிரி தான் ஆம்ஹோல் உயரமும் உங்களுடைய ஆம்ஹோல் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுகளை ஏற்றவோ இறக்கவோ நம்ம செய்வோம். அப்போ இது நீங்க கரெக்டா மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவ் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இதுல என்னன்னா இந்த இடத்துல லைட்டா ஒரு கர்வ் கொடுக்கல அப்படின்னா ஸ்லீவ் வந்து ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும், லைட்டா ஒரு கர்வ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்லிம்மா இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. இதுலயே பஃப் ஸ்லீவ் நம்ம வைக்கும் போது இதை மேலே ஏற்றி இதை வந்து நம்ம பஃப் வைப்போம். அப்போ இந்த இடம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்லிம்மா வந்துடும். அந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள், பேசிக்கான ஒரு கட்டிங் மெஷர்மெண்ட்ஸும் தெரிஞ்சிருச்சு, நீங்க நல்லா அதுல புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு ஒவ்வொரு அளவு கொடுத்தீங்கன்னாலும் நான் இந்த அளவுகளுக்கெல்லாம் ஷோல்டர் என்ன, மிட் பாயிண்ட் என்ன, ஆம்ஹோல் என்ன, அந்த மாதிரி டாட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே என்னால முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா நீங்க எந்த அளவு பிளவுஸ் கொடுத்தாலும், ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டிச் பண்ணிடுவாங்க, பெரிய மெஷர்மெண்ட்ஸ் போடும்போது அதை கட் பண்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னா அதுல ஒரு பயம், ஏன்னா பெரிய மெஷர்மெண்ட்ஸ் போட்டு தப்பாயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க போடுற கால்குலேஷன், அவங்களுக்கு கொடுக்குற அந்த கப் ஷேப்னுடைய டிஸ்டன்ஸ், இதெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி ப்ராப்பரா ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே ஃபிட்டிங் உங்களுக்கு கரெக்டா தான் வரும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.